ஸ்டூடெண்ட்ஸ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஆர்என்ஏ வேர்ல்டு பற்றி பார்க்க போகிறோம். தென் மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஹையர் ஆர்கானிசத்தில் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்டப் பண்ணுது. ஒரு டைப்பிக்கல் செல் எடுத்து அதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் டிஎன்ஏவை விட ஆர்என்ஏ 10 டைம்ஸ் என்ன பண்ணுது, கிரேட்டராக இருக்குது. தட் மீன்ஸ் டிஎன்ஏவை காட்டிலும் ஆர்என்ஏவோட கவுண்டிங் எண்ணிக்கை என்ன பண்ணுது, அதிகமாக இருக்குது. பாருங்கள், டைப்பிக்கல் செல் கண்டைன் அபவுட் 10 டைம்ஸ் as much RNA as a DNA. The high RNA content is mainly due to the variety of roles played by RNA in the cell. இப்போ ஒரு செல்லில் ஆர்என்ஏ அதிகமான அளவு இருக்குது அப்படின்னா அது அதிகமான அளவு வேலையை என்ன பண்ணுது, ஒரு செல்லில் ப்ளே பண்ணுது. தென் ஃப்ராங்கல், கான்ட்ராக்ட் அண்ட் சிங்கர் in 1957 first demonstrated that RNA is the genetic material in RNA containing virus. அதாவது ஃப்ராங்கல், கான்ட்ராக்டும் சிங்கரும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ டிஎம்வி டொபேக்கோ மொசைக் வைரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னும், பேசிக்காக ஒரு ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய வைரஸை எக்ஸாம் பண்ணி அவங்க சொன்னாங்க. தென் அடுத்து RNA containing viruses like TMV, tobacco mosaic virus, and they separated RNA from the protein of TMV. That means what? Tobacco mosaic viruses ஓட புரோட்டீனை எடுத்து அதில் RNA-வை செப்பரேட் பண்ணி இதை என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா? தென் next one, 3 molecular biologists in the earlier 1980s. 3 molecular biologists ஆன லெசில் ஆசல், ஃப்ரான்சிஸ் ஃப்ரிக் அண்ட் காரல் வூஸ், இந்த 3 பேரும் independently proposes that RNA world as the first stage in the evolution of the life. That means what? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, RNA world அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸில், தட் மீன்ஸ் RNA ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆச்சா இல்லை டிஎன்ஏ வந்துச்சா, RNAவுக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நம்ம அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் மீன் ஃபஸ்ட்டு RNA வேர்ல்டு அப்படின்றத பற்றி சொன்னாங்க. தென் RNA அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, லைஃப் ப்ராசஸில் a stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. That means என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப், அந்த எவல்யூஷனரி ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் RNA என்ன பண்ணுது, எல்லா மாலிகுலையும் கேட்டலைஸ் பண்ணுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேட்டலைஸ்? வினையூக்கியாக செயல்படுகிறது அப்படின்னும், அது நெசசரி ஃபார் சர்வைவல் அண்ட் ரெப்ளிகேஷன். சர்வே பண்ணுறதுக்கும் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கும் RNA தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் RNA வேர்ல்ட் ஃபஸ்ட் யூஸ்டு பை வால்டர் கில்பர்ட் இன் 1986. RNA வேர்ல்டு அப்படின்ற டேர்ம் ஃபஸ்ட்டு வால்டர் கில்பர்ட் 1986 யூஸ் பண்ணார். இந்த ஹைப்போதீசிஸில் RNA as the genetic material on the earth. இப்போ பேசிக்காக RNAவும் சரி டிஎன்ஏவும் சரி ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்டப் பண்ணுது. இதில் RNA ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது லைஃப்பில் அப்படின்னு வால்டர் கில்பர்ட் சொன்னார். There is now enough evidence to suggest that essential life processes, அதாவது RNA லைஃப் ப்ராசஸ்க்கு ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அது நிறைய லைஃப் ப்ராசஸை என்ன பண்ணுது, செய்யுது. என்னெல்லாம்? சச்சஸ் மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங் எக்ஸெட்ரா. மெட்டபாலிசம்னால் நமக்கு தெரியும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, கேட்டபாலிக் அனபாலிக் ப்ராசஸ், பில்டிங் அப் அண்ட் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். அதுக்கும் டிரான்ஸ்லேஷன், தட் மீன்ஸ் நம்ம இன்டேக் பண்ண ஃபுட்டில் இருக்கக்கூடிய பயோ மாலிகுல்ஸை கன்வெர்ட் பண்ணி புரோட்டீன் ஃபார்மட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுது, உதவுது. பயோ மாலிகுல்ஸை மைக்ரோ மாலிகுல்ஸாகவும் லேட்டர் டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறது ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன். அதுக்கும் RNA மெயினாக இருக்குது. அடுத்து ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசிங் மீன்ஸ் வாட் அப்படின்னா, சர்டைன் ஃபார்மட்டை என்ன பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது. தட் ப்ராசஸ் இஸ் இப்போ கட்டிங் ஆன ஃபார்மட்டை ஜாயின் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா குரோமோசோம்ஸில் ஏதாவது உள்ளே இன்சர்ட் பண்ணுறது. இப்போ இன்ட்ரான், எக்ஸான் அடுத்த டாபிக் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்ப்ளைசிங், இந்த மாதிரி லைஃப் சேவிங் ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கிறதுக்கு RNA முக்கியமான ரோல் என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? எவால்வ்டு அரவுண்ட் RNA. இப்போ there is now enough evidences to suggest that essential life processes, metabolism, translation, splicing இதெல்லாம் RNA மூலமாக மேக்ஸிமம் அக்கர் ஆகுது அப்படின்னும், RNA has the ability to act as both genetic material and catalyst.
ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்குது, கேட்டலிஸ்டாகவும் இருக்குது. கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டைன் லைஃப் ப்ராசஸஸ் நடக்கிறதுக்கு அது முக்கியமான காரணமாக இருக்குது. தெர் ஆர் செவரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் லிவிங் சிஸ்டம் தட் ஆர் கேட்டலைஸ்டு பை ஆர்என்ஏ. நம்ம பாடியில் நடக்கக்கூடிய நிறைய பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு இந்த ஆர்என்ஏ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேட்டலிட்டிக் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஆர்என்ஏவை நம்ம ரிபோசைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? This catalytic RNA is known as a ribozyme. But RNA being a catalyst was reactive and hence unstable. அதிகமாக ரியாக்ட் பண்ணுது, ஆனால் இதுக்கு நிலைப்புத்தன்மை வந்து என்ன பண்ணுது, குறைவாக இருக்குது. டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏ அன்ஸ்டேபிளாக இருக்குது, டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா? திஸ் லீட்ஸ் டு எவல்யூஷன் ஆஃப் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இது அன்ஸ்டேபிளாக இருக்குது, இதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் அக்கர் ஆகி ஒரு ஸ்டேபிளான டிஎன்ஏ ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கு, உருவாகிருக்கு வித் சர்டைன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன். தென் சின்ஸ் டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். இப்போ ஆர்என்ஏனா நமக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு தெரியும், அதில் நிறைய சேஞ்சஸ் அக்கர் ஆகி ஒரு ஸ்டேபிளான டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷனில் உருவாகிருக்கு. தென் இதுக்கு என்ன இருக்குது, ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட். இட் ஹேஸ் ரெசிஸ்டட் சேஞ்சஸ் பை எவால்விங் எ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். அதாவது என்ன ரிப்பேர், சர்டைன் சேஞ்சஸ் நடந்தாலும் அது ஸ்டேபிளாக தாங்கி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டிஎன்ஏவுக்கு இருக்குது. ஓகேங்களா? சம் ஆர்என்ஏ மாலிகுல் ஃபங்க்ஷன் அஸ் ஜீன் ரெகுலேட்டர்ஸ் பை பைண்டிங் டு டிஎன்ஏ. சில ஆர்என்ஏக்கள் டிஎன்ஏவோட சேர்ந்து பைண்ட் ஆகி சர்டைன் ரியாக்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணி என்ன பண்ணுது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. தென் சம் வைரஸஸ் யூஸ் ஆர்என்ஏ அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸில் ஆர்என்ஏ தான் வந்து என்ன பண்ணுது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. தென் ஆண்ட்ரூ ஃபயர் அண்ட் கிராக் மெலோ வேர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் ஆர்என்ஏ இஸ் த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் த லைஃப். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட பாடியில் பயாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அக்கர் ஆகணும்னா ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆக்டிவ் ஃபார்மட்டாக வந்து என்ன பண்ணுது, செயல்படுது. டிஎன்ஏவை காட்டிலும் இதனோட கவுண்டிங் வந்து என்ன பண்ணுது, கூட இருக்குது. நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து இது வந்து கேட்டலெக்ட் பண்ணுது, ஆனால் இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மட்டில் இருந்து டிஎன்ஏ வந்து நிறைய கெமிக்கலி வந்து என்னது மாடிஃபை ஆகி ஒரு ஸ்டேபிளான ஃபார்மட்டாக உருவாகிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ்க்கு வந்து இது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. ஸோ ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்றதில் நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு செல் எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா டிஎன்ஏவோட கவுண்டிங்கை காட்டிலும் ஆர்என்ஏவோட கவுண்டிங் கூட இருக்கும். இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய வைரஸஸில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது லைஃப் ப்ராசஸில் மெட்டபாலிசம் அண்டு ஸ்ப்ளைசிங், டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு ஆர்என்ஏ இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அது ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்குது, கேட்டலிட்டாகவும் இருக்குது. ஸோ கேட்டலிட்டிக் ரியாக்ஷனை ஃபேசிலேட் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவை நம்ம ரிபோசைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபார்மட் என்ன அப்படின்னா இது அன்ஸ்டேபிளாக இருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள். Next one, properties of the genetic material. The experiment by Hersey and Chase clear indicate that it is a DNA that acts as the genetic material. பேசிக்காக நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சர்டன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஹவவர் இன் சம் வைரஸஸ் லைக் டொபாக்கோ மொசைக் வைரஸ், பாக்டீரியோஃபேஜ், ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, சர்டன் வைரஸஸ்லையோ இல்லை பாக்டீரியோஃபேஜஸ்லையோ சம் ஆஃப் த ஃபார்மட்டில் ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் என்னென்ன காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெப்ளிகேஷன். இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட். அது தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுது, ரெட்டிப்பு அடை வைக்கக்கூடிய தன்மை இந்த டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இருக்குது. ஓகே, தென் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் அண்ட் காம்ப்ளிமெண்டரி, போத் நியூக்ளிக் ஆசிட்ஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஹேவ் த எபிலிட்டி டு டைரக்ட் டூப்ளிகேஷன். அப்படின்னா தட் மீன்ஸ் வாட், தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய இல்லை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. புரோட்டீன்ஸ் ஃபெயில் டு ஃபில்ஃபில் திஸ் க்ரைட்டீரியா. புரோட்டீனுக்கு வந்து என்ன கிடையாது, இந்த கெப்பாசிட்டி கிடையாது. இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, புரோட்டீனுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெபிலிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டெபிலிட்டி? நிலைப்புத்தன்மை அப்படின்னா இட் ஷுட் பி ஸ்டேபிள்.
ஸ்ட்ரக்சரலி அண்டு கெமிக்கலி, அதாவது ஸ்ட்ரக்சராகவும் கெமிக்கலாகவும் எப்பயுமே இது வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. ஏஜ் ஆனாலோ பாடியில் ஏதாவது ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அக்கர் ஆனாலோ இது வந்து என்ன பண்ணாது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை இது வந்து என்ன பண்ணாது, மாற்றவே மாற்றாது. பாருங்கள், இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷுட் பி ஸ்டேபிள் எனஃப் நாட் டு சேஞ்ச் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். அதாவது ஏஜ் ஆனாலோ எந்த ஸ்டேஜஸ் லைஃப் சைக்கிளில் மாறினாலோ அது வந்து என்ன பண்ணாது, அதனுடைய நிலைப்புத்தன்மையை மாற்றாது. ஆர் வித் சேஞ்ச் in the physiology of the organism. Okay, stability is one of the property of the genetic material. Genetic material stability அப்படின்ற இந்த பண்பு வந்து என்ன பண்ணுது இருக்கு. was clearly evident in Cribb's transforming principle. அதனுடைய நிலைப்புத்தன்மையை பற்றி கிரிப்ஸ் வந்து அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, ஹீட் விச் கில்டு த பாக்டீரியா டிட் நாட் டிஸ்ட்ராய் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹீட்டை வச்சு பாக்டீரியாவை கில் பண்ணும்போதும் அதனுடைய ஜெனட்டிக் நேச்சர் வந்து என்ன பண்ணலை, மாறவே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து ஆவரியேட்டால் எக்ஸ்பிரிமெண்ட்லையும் எஸ்எல் அண்ட் ஆர்செல் பார்க்கும்போது அதையும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்மளோட ஹெர்சி எக்ஸ்பிரிமெண்ட்லையும் அதனுடைய டிஎன்ஏ நேச்சர் இருக்கிற வரைக்கும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாது, மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தென் இப்போ கிரிப்தோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, ஹீட் வித் கில்டு த பாக்டீரியா டிட் நாட் டிஸ்ட்ராய் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹீட்டை வச்சு கில் பண்ணும்போதும் அந்த பாக்டீரியாவோட அந்த மரபு பண்பான ஜெனட்டிக் கண்டென்ட் வந்து என்ன பண்ணலை, மாறலை, சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே அதனுடைய ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. In DNA, the two strands being complementary if separated denatured by heating. DNA ஓட ரெண்டு ஸ்ட்ராண்டையும் ஹீட்டிங் பண்ணி டீநேச்சரிங் பண்ணாலும் அது திருப்பியும் என்ன பண்ணிடும், ரீநேச்சர் ஆகி இணையக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. when appropriate condition. பாருங்கள், if separated denatured by heating can come together renaturation when appropriate condition is provided. சாதகமான கண்டிஷன்ஸ் வரும்போது அது திருப்பியும் மாடிஃபை ஆகி ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி கெப்பாசிட்டி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபர்தர் 2OH குரூப் ப்ரெசன்ட் அட் எவ்ரி நியூக்ளியோடைட் இன் ஆர்என்ஏ. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ரிபோஸ் சுகருக்கும் டிஆக்சி ரிபோஸ்க்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் பற்றி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம்ல. செகண்டில் OH குரூப் ஆர்என்ஏல வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இது இந்த ஆர்என்ஏவில் இந்த செகண்டில் OH குரூப் இருக்கிறதுனால தான் அதனால் அன்ஸ்டேபிளாக அது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா. Then in RNA is a reactive group that makes RNA liable and easily degradable. அதாவது செகண்டில் OH 2OH group present in every nucleotide in RNA is a reactive group that makes RNA liable and easily degradable. இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் இருக்கிறதுனால தான் அது சீக்கிரமாக டீக்ரேடபிள் ஆகுது, அன்ஸ்டேபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் RNA is also known to be a catalytic and reactive. Hence DNA is a chemically more stable and chemically லெஸ் ரியாக்டிவ். இப்போ ஆர்என்ஏன்றதுக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ்னால், ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுது, நிறைய ரியாக்டிவ் பண்ணுது, ஆனால் அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, லெஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ வந்து குறைவாக தான் ரியாக்ட் பண்ணுது, ஆனால் ஸ்டெபிலிட்டி வந்து என்ன பண்ணுது, கூட இருக்குது. பாருங்கள், hence DNA is chemically more stable and chemically less reactive. That means what, ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரியாக்டிவிட்டி வந்து என்ன பண்ணுது, கம்மியாக இருக்குது. ஆனால் ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, இது லெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் தயமின். இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, டிஎன்ஏயில் தயமின் இருக்குது, அதை இன்ஸ்டர்ட் பண்ணி ஆர்என்ஏவில் வந்து என்ன பண்ணியிருக்கு, யுரேசில். அதில் டிஎன்ஏவில் தயமின் இருக்கிறதுனால தான் இந்த டிஎன்ஏவுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி கண்டென்ட் வந்து என்ன பண்ணுது, கிடைக்கிது, நேச்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏவை காட்டிலும் டிஎன்ஏ வந்து அதிகமான அளவு ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது. தென் மோர், அதாவது ஆர்என்ஏ வந்து அதிகமான அளவு ரியாக்டிவ் பண்ணுது, ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ வந்து லெஸ்ஸாக தான் ரியாக்டிவ் பண்ணுது. இதனுடைய இந்த ஸ்டெபிலிட்டி நேச்சருக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய தயமின் தான். ஏன்னா ஆர்என்ஏல யுரேசில் இருக்குல்லையே, அதை காட்டிலும் இந்த டிஎன்ஏ ஸ்டெபிலிட்டி நேச்சரோடு இருக்கிறதுக்கு காரணம் தயமினும் அதனோட செகண்டில் இருக்கக்கூடிய ஒரு OH ஃபார்மட், ஒரு ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். பேசிக்காகவே ஜெனட்டிக் மெட்டீரியல்னாலே சர்டைன் இம்பார்ட்டண்டான என்னது மெசேஜஸை, மரபு பொருட்களை, கண்டென்ட்டை அது வந்து என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெட்டாலியன் கேரக்டர்ஸ். RNA can directly code for protein synthesis and can easily express the characters. RNA அப்படின்றது புரோட்டீன் சிந்தசிஸில் டைரெக்டாக ஈடு பண்ணுது, அது ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸும் பண்ணிடுது. தென் எக்ஸ்ப்ரெஸ் த கேரக்டர்ஸ். டிஎன்ஏ ஹவவர் டிபெண்ட்ஸ் ஆன் RNA. ஆனால் டிஎன்ஏனால் RNA அளவுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்லேயோ கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டிஎன்ஏ இந்த இதுக்கு எல்லாம் RNAவை தான் என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள், டிஎன்ஏ ஹவவர் depends on RNA for synthesis of the proteins. Both DNA and RNA can act as the genetic material, but DNA being more stable, store the genetic information and RNA transfer the genetic information. ரொம்ப ஈஸி தான். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜில் ரெண்டு பாயிண்ட் தான் வச்சுக்கணும். RNA புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. DNA வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு RNAவை தான் என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. போத் RNAயும் DNAவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஆனால் RNAவை காட்டிலும் DNA வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அதிகமான அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. RNA வந்து என்ன பண்ணிடுது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து பாருங்கள், வேரியேஷன் த்ரூ த மியூட்டேஷன். சடனாக ஒரு திடீர் மாற்றம் அக்கறாச்சு அப்படின்னா அதில் சர்டைன் சேஞ்சஸ் அக்கறாகும். இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டேட். both the DNA and RNA are able to mutate. Sudden changes இதில் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. RNA being unstable, mutate at a faster rate. அதனால் வேகமாக RNA வந்து என்ன ஆயிரும், மியூட்டேட்டட் ஆயிரும். Thus viruses having RNA genome which is shorter lifespan. வைரஸஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக RNA தானே இருக்குது. அந்த ஜீனோமில் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறதுனால இதனோட லைஃப் ஸ்பேன் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஷார்ட்டராக இருக்கிறதுனால இது குயிக்காக இந்த மாற்றங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, உட்படுது. என்ன சொல்கிறாங்க, தஸ் வைரஸஸ் ஹேவிங் RNA ஜீனோம் இது ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் கேன் மியூட்டேட் அண்ட் எவால்வ் ஃபாஸ்டர். லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டராக இருக்கிறதுனால குயிக்காக மியூட்டேட்டட் ஆகிடுது, வேகமாக எவால்வும் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த அபோவ் டிஸ்கஷன் இண்டிகேட் தட் both RNA and DNA can function as the genetic material. இந்த above properties என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், செல்ஃப் ரெப்ளிகேஷன், ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி so many variations. அடுத்து என்ன தேர்ட் சைடு ஹெட்டிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இந்த மூணும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவங்கெல்லாம் ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. பாருங்கள், இந்த above discussion indicate that both RNA and DNA can function as the genetic material. DNA is more stable and it is prepared for storage of the genetic information. மேலிருந்து என்ன தெரிஞ்சோம், ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். ஆனால் RNA காட்டிலும் DNA ஸ்டேபிளாகவும் அதிகமான தகவல்களை தன்னோடத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், பேக்கேஜிங் ஆஃப் த DNA ஹெலிக்ஸ். தென் என்னது, the distance between the two consequent base pair is 0.34 nanometer. that means what அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்கள், இப்போ இதுக்கும் இந்த பேஸ் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 0.34 நானோமீட்டர். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, the distance between two consequent base pair is 0.34 nanometer. okay, of the DNA double helix in a typical mammalian cell. ஒரு மெமாலியன் செல்லோட டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரியும். when the total number of base pair is multiplied with the distance between two consequent base pairs, மொத்தம் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனோட லென்த் நமக்கு வந்து என்ன பண்ணிடும், கிடச்சிரும். பாருங்களேன், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்வெண்ட் பேஸ் பேர்ஸ். தென் இதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா மிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதை டிஸ்டன்ஸ்னால நம்ம வந்து என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணிடும், ஆன்சர் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6.6 பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 0.34, அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய லென்த்து வந்து 2.2 கிடைக்கும். மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி பாருங்களேன், என்ன சொல்கிறேன், இதுதான் ஒரு இதுக்கும் இடையில இந்த பேஸ் பேர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. இப்போ
எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை இந்த டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்மளோட இது மொத்தத்தோட நமக்கு இந்த டபுள் ஹெலிக்ஸோட டோட்டல் லென்த் வந்து நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when the total number of base pairs in multiply with the distance, எத்தனை பேஸ் பேர் இருக்கோ அதை டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவோட லென்த்து கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 6.6 எத்தனை பேஸ் பர்ஸ், இதை அதனோட ஒவ்வொரு பேஸ் பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.34, இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், இதனோட லென்த்து அப்படின்னா 2.2m கிடைக்கும். என்ன கிடைக்கும், 2.2. நீங்கள் வந்து 6.6 0.34ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2.24 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனுடைய லென்த் எவ்வளவு, 2.2m. இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த டபுள் ஹெலிக் டிஎன்ஏ. ஸோ ஒரு டிஎன்ஏவோட டோட்டல் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ், எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ, பேசிக்காக ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் 0.34 நேனோமீட்டர் தான். அப்போ நம்ம ஈஸியாக இதை வந்து என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், அப்போ பாருங்களேன். எஸ், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இஃப் த லென்த் ஆஃப் த ஈகோலை டிஎன்ஏ இஸ் 1.36 மில்லிமீட்டர். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏவோட லென்த் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1.36 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1.36 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சீக்வல் டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 1.36 அவங்களே இந்த பக்கம் இருக்க லென்த்து கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன் ஈகோலை இஸ் எவ்வளவு, 4 × 10⁻. இப்போ இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் லென்த்து 1.36 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் 1.36 ஈக்குவல் என்ன எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என்னது, இதனுடைய டிஸ்டன்ஸ்ன்றது எப்பயுமே கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல 0.34 போட்டுற வேண்டியதான். என்ன பாயிண்ட் இந்த இருக்கு இல்லையா, என்னது 0.34. மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். என்னது, இப்போ என்ன கொடுத்துட்டான், ஈகோலை பாக்டீரியாவில் டோட்டல் லென்த்து வந்து 1.36ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கம் 1.36 போட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ மிஸ் அதை கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அடுத்து என்ன வரணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்வெண்ட் பேஸ் பேர் எவ்வளவு, 0.34. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 0.34 நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இது இந்த பக்கம் வரும்போது டிவைடிங்கில் வந்துடும். 0.34ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 4 வரும். பாருங்கள், 1.36 டிவைடட் பை 0.34 இதனால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இந்த 4 வந்து என்ன அப்படின்னா அதனுடைய பேஸ் பேர்ஸோட எண்ணிக்கை. மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவோட டிஸ்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதை அதனுடைய டிஸ்டன்ஸ்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது இந்த சைடு இருக்கிறத அவங்க கொஸ்டின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைடிங் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா? Then the length of the DNA double helix is far greater than the dimension of the typical mammalian nucleus approximately. That means என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பேசிக்காக இதனுடைய லென்த்து வந்து மெமாலியன் நியூக்ளியஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக இதனுடைய லென்த்து வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய லென்த்தான இந்த பேஸ் பேர்ஸை அந்த நியூக்ளியஸ்குள்ளே செட் பண்ணுறது அப்படின்றது மெமாலியன் நியூக்ளியஸில் ரொம்ப கிரிட்டிக்கலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஈகோலையில் தான் பார்த்தோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் த டைமென்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டைமென்ஷன் அளவில் பெருசாக இருக்குது. நியூக்ளியஸில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 10.-6 mm இருக்குது. ஹவ்ஸ் இஸ் அ லாங் டிஎன்ஏ பாலிமர் பேக்கேஜ். இந்த லென்த்தியான இந்த டிஎன்ஏ ஃபார்மட்டை எப்படி நம்ம ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். அதை எப்படி செய்யலாம், அப்ளை பண்ணலாம் பாருங்கள். தென் அடுத்து குரோமோசோம்ஸ் ஆர் கேரியர்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ். இப்போ பேசிக்காக என்ன பார்க்கணும், நம்ம இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இந்த பேராகிராஃப். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. குரோமோசோம்ஸ் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஓகே, குரோமோசோம்ஸ் வந்து
உள்ள ஜீன் இருக்குது. இதுதான் சர்டன் கேரக்டரை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுது. டியூப்ரோ proposed a single stranded model unanime as a long coil molecule which is associated with the histone protein. யார் டியூப்ரோ அப்படின்றவர் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் மாடல், அதுக்கு பேர் யுனினிம் அப்படின்ற ஒரு லாங் காயில்டு மாலிகுலை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. யாரில்? யூகேரியாட்ஸில். இது எதனோட அசோசியேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீனோட இது வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. நத்திங் பட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டடு ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீனோட கம்யூனிகேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு மாடலை டியூப்ரோ அப்படின்றவர் யூகேரியாட்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹவ் மோர் டிஎன்ஏ தென் த பாக்டீரியா. ஓகே, பிளான்ட்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் பாக்டீரியாவை காட்டிலும் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, கூடுதலாக இருக்குது. அண்ட் மஸ்ட் ஃபோல்ட் திஸ் டிஎன்ஏ டு ஃபிட் இன் டு த செல் நியூக்ளியஸ். இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இப்போ பாக்டீரியானா ஈஸியாக ஃபோல்டப் பண்ணி உள்ளே வச்சிடலாம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் அதிகமான அளவு இருக்குல்ல, ஸோ இவ்வளவு நீளமான இந்த டிஎன்ஏவை எப்படி அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்கள். In prokaryotes such as E. coli, though they do not have definite nucleus, the DNA is not scattered throughout the cell. So E. coli பாக்டீரியாவில் ஒரு டெஃபினைட் நியூக்ளியஸ் இல்லை, ஏன்னா அது வந்து ப்ரொகாரியாட்ஸ். ஸோ அதில் டிஎன்ஏ வந்து அங்கேயும் இங்கேயும் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஸோ அதில் டிஎன்ஏ வந்து ஃபிட் ஆகுறதுன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். DNA being negatively charged is held with the some proteins that have positively charged. பேசிக்காக டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு இருக்குது. இது சர்டைன் பாசிட்டிவ் சார்ஜ்டு புரோட்டீனோட சேர்ந்து தான் அது வந்து என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்குள்ளே ஃபிட் ஆகுது. இன் அ ரீஜியன் கால் த நியூக்ளியோடைட். தட் மீன்ஸ் மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ ஹெலிக்ஸ்ன்றது ரொம்ப ஸ்டாண்டர்டு. அதை வந்து செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே ஃபிட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஈகோலை பாக்டீரியான்றது ஒரு ப்ரொகாரியாட், அதில் டிஎன்ஏ அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகி இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்பீசிஸில் டிஎன்ஏயோட கவுண்டிங் கம்மியாக இருக்குது, அதனால் ஓரளவு அது அப்ளிகபிள். ஹையர் ஸ்பீசிஸ் ஆன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் என்ன பண்ணுறது பாருங்கள். தென் இந்த டிஎன்ஏ எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், புரோட்டீன் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறத நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ ஆஸ் எ நியூக்ளியாய்டு இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு எ லார்ஜ் லூப்ஸ் ஹெல்டு பை புரோட்டீன். இந்த டிஎன்ஏவும் இந்த நியூக்ளியாய்டும் சேர்ந்து ஒரு பெரிய நீளமான லூபு வந்து புரோட்டீனோட சேர்ந்து வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. டிஎன்ஏ ஆஃப் ப்ரொகாரியாட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் அண்ட் லேக் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம ப்ரொகாரியாட்ஸையும் யூகேரியாட்ஸையும் பார்த்துக்கிட்டே வரும். ஓரளவு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணும். ஓகேங்களா, பாருங்களேன். இப்போ நம்ம இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்துருக்கோம் இந்த பக்கம் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு சர்டைன் கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, டியூப்ரோ வந்து என்ன பண்ணார், ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் யுனினியம்னு ஒரு மாடலை போஸ்ட்லேட் பண்ணார். அதோட ஹிஸ்டோன் புரோட்டீனும் அசோசியேட்டட் ஆயிருந்துச்சு. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் பேசிக்காக பாக்டீரியாவையும் கம்பேர் பண்ணும்போது இதை காட்டிலும் அதில் டிஎன்ஏவோட எண்ணிக்கை கூட இருக்குது. இப்போ வந்து ஈகோலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஸ்பெசிஃபிக்கான நியூக்ளியஸ் எல்லாம் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கு. பேசிக்காக ஒரு டிஎன்ஏன்றது நெகட்டிவ் சார்ஜ், அது பாசிட்டிவ் சார்ஜான புரோட்டீனோட சேர்ந்து கம்பைண்ட் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு. இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து நிறைய நியூக்ளியோட சேர்ந்து ஒரு லார்ஜ் புரோட்டீனோட சேர்ந்து ஒரு லார்ஜ் லூப் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ப்ரோகேரியாட்ஸில் வந்து டிஎன்ஏ வந்து சர்க்குலராக இருக்கிறதுனால இந்த அமைப்பு அதில் இல்லை. அந்த இதுக்கு பேர் வந்து என்னது, ஜினோபோர். பாருங்கள், டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகேரியாட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் அண்ட் லேக்ஸ் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் அதில் இல்லை. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இல்லாமல் தட் இஸ் லேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஜீனோபோர். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இன் யூகேரியாட்ஸ் அப்படி கிடையாது. இன் யூகேரியாட்ஸ் திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் ஈஸி, யூகேரியாட்ஸில் இது வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ். குரோமாட்டின் இஸ் ஃபார்ம்டு பை எ சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் கால் த நியூக்ளியோசோம்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்ற ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் மூலமாக இந்த குரோமாட்டின் ஃபார்ம் ஆயிருக்கும். எப்படி அமினோ ஆசிட்ன்ற ஃபார்மட்டெல்லாம் சேர்ந்து புரோட்டீன் சொல்கிறோம், அதே மாதிரி நிறைய நியூக்ளியோசோம்ஸ் சேர்ந்து இந்த குரோமாட்டினை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. கோரன்பெர்க் ப்ரப்போஸ் எ மாடல் ஃபார் த நியூக்ளியோசோம். கோரன்பெர்க் அப்படின்றவர் நியூக்ளியோசோமுக்கான ஒரு மாடலை போஸ்ட்லேட் பண்ணார். இதில் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன், அதில் 2 மாலிகுல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கும். H2A, H2B, H3 அண்டு H4. தென் ஆர் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் அ யூனிட் ஆஃப் 8 மாலிகுல்ஸ் கால்டு ஹிஸ்டோன். இப்போ ஒரு இதில் ஒரு மாலிகுல்ஸில் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருந்துச்சுன்னா 2 மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலி இது 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். இதைத்தான் ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஒரு நியூக்ளியோசோம். இதில் பாருங்கள்,
என்னது H2A H2B. இப்போ இது ஃபுல்லு ஒரு மாலிகுல், பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மாலிகுல். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம நியூக்ளியோசோம்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபுல்லுமே ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸு. இந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸு. இதை ரேப்பப் பண்ணியிருக்கிறது தான் டிஎன்ஏ. இப்போ இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. இதை ரேப்பப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ தான் வந்து என்ன பண்ணுது? நெகட்டிவ்லி சார்ஜு இருக்குது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன் மிஸ்ஸு அப்படின்னா, எஸ் பாருங்கள், என்னது விச் 2 molecules of 4 histone proteins H2A, H2B, H3 and H4 are organized to form a unit of 8 molecules called the histone octamer. அப்போ ஒரு நியூக்ளியோசோம் அப்படின்னா அதில் ஹிஸ்டோன் ஆக்டோமஸ் இருக்குது. 2 molecules of histone proteins வந்து அதில் இருக்குது. அப்போ டோட்டலி 18 நம்பர். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இஸ் wrapped around the positively charged histone octamer to form a structure called the nucleosome. இதைத்தான் மிஸ் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். பிக்சர் முன்னாடி இருக்குது. இது என்ன சொல்லியிருந்தேன்? 8 இருக்குது. இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இதை நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ வந்து என்ன பண்ணியிருக்கு? ரேப்பப் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து என்னது? நியூக்ளியோசோம். ஓகேங்களா? 2 மாலிகுல்ஸு, அதில் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 8. இதை ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு சொல்கிறோம். இது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. இதை வெளியில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ ரேப்பப் பண்ணியிருக்கு. இந்த அமைப்புக்கு பேர் தான் நியூக்ளியோசோம். இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோசோம். ஓகேங்களா? தென் பாருங்கள், a typical nucleosome contain 200 base pair of the DNA helix. ஒவ்வொரு நியூக்ளியோசோம்லையும் 200 base pairs இருக்கும். The histone actomers are in close contact and DNA is coiled the outside of the nucleosome. ஹிஸ்டோன் புரோட்டீனும் டிஎன்ஏவும் க்ளோஸாக கான்டாக்ட் ஆகிருக்கும் வெளியில் அவுட் சைடில். நெய்பரிங் நியூக்ளியோசோம்ஸ் ஆர் கனெக்டட் பை லிங்கர் டிஎன்ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு நியூக்ளியோசோம். இப்போ பாருங்கள், இது ஒரு see the picture. நம்ம பிக்சர் வந்து புக்லேயே இருக்குது. இப்போ இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கும். இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாரு. இதுக்குள்ளே இது வந்து என்னது? உள்ளே இருக்கிறது ஹிஸ்டோன் புரோட்டீன், வெளியில் ப்ளூ கலரில் இருக்கிறது டிஎன்ஏ. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். ஓகேங்களா? இதை வெளியில் டிஎன்ஏ ரேப் பண்ணியிருக்கு. டிஎன்ஏவோட சேர்ந்ததுனால தான் அதை நியூக்ளியோசோம் சொல்கிறோம். ஹிஸ்டோன் ஆக்டோமஸ் ப்ளஸ்ஸு டிஎன்ஏ, இது ரெண்டு சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோசோம் சொல்கிறோம். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த H1 ஃபார்மட். இதோட வந்து என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. இந்த H1 ஃபார்மட்டு தான் ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் கனெக்ட் பண்ணுது. இந்த H1 ஃபார்மட் இல்லை அப்படின்னா அது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்டன் மெட்டீரியல்ஸை அது லீக்கேஜ் பண்ணிடும். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. எஸ் பாருங்கள், a typical nucleosome contain 200 base pair of DNA helix. The histone octamers are in close contact and DNA is coiled on the outside of the nucleosome. Okay, neighboring nucleosomes are connected. அப்போ என்ன சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு? ஒரு நியூக்ளியோசோமும் இன்னொரு நியூக்ளியோசோமும் ரெண்டு, நல்லா அந்த கெஸ் பண்ணுங்கள் நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சரை, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னது? H1. Then neighboring nucleosomes are connected by linker DNA H1 that is exposed to the enzyme. மீனிங் புரியுதா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிஸ்ஸு? இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம்னா இது ஒரு நியூக்ளியோசோம். இந்த ரெண்டு நெய்பரிங் நியூக்ளியோசோமையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே H1 அப்படின்ற ஒரு ஃபார்மட் இருக்குது. இந்த இடையில ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களே, தட் இஸ் கால்ட் அஸ் த H1. இந்த மாதிரி நியூக்ளியோசோம்ஸை வந்து இந்த H1 ஃபார்மட் வந்து என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நியூக்ளியோசோம்னா என்ன? ஒரு ஹிஸ்டோன் ஆக்டமரும் ஒரு டிஎன்ஏவும் சேர்ந்தது தான் வந்து ஒரு நியூக்ளியோசோம். ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? H1ன்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ மேக் 2 complete turns around the histone actomers and 2 turns are sealed off by the H1 molecule. ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமரை நல்ல டபுளாக என்னது டிஎன்ஏ வந்து ரேப்பப் பண்ணியிருக்கு. அதை கனெக்ட் பண்ணக்கூடியதான் H1 molecule. குரோமாட்டின் லேக்கிங் த H1 ஹேஸ். இப்போ சப்போஸ் இந்த குரோமாட்டினில் H1 இல்லைன்னா பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங். அப்போ என்ன ஆயிரும்? ஒருதையும் இன்னொருதையும் என்ன பண்ண முடியாது? டைட்லி கனெக்ட் பண்ண முடியாது. இதை பார்த்தா பாசி மாலைகள் கோர்த்த மாதிரி இருக்கும். அப்பியரன்ஸ் இன் விச் டிஎன்ஏ என்டர்ஸ் அண்ட் லீவ் த நியூக்ளியோசோம் அண்ட் ரேண்டம் பிளேஸ். H1 இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த குரோமாட்டின்குள்ளே டிஎன்ஏ வந்து என்டர் ஆகுறதும் வெளியில் போகிறதும் ஈஸியாக வந்து என்னாகும்? அக்கர் ஆகும். ஸோ இந்த H1 தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கு? டைட்டாக ரேப்பப் பண்ணி 2 நியூக்ளியோசோம்ஸை கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து H1 of one nucleosome can interact with H1 of neighboring nucleosomes resulting in further folding of the fiber. ரெண்டையும் டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபைபர் பண்ணிக்கிறது. The chromatin fiber is interphase nuclei and mitotic chromosome have a diameter that vary between. அதாவது இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபருக்கும் மைட்டாட்டிக் ஃபேஸில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபர் அதனோட டயமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 to 300 நானோமீட்டர் வந்து என்ன ஆகுது? வேரி ஆகுது. அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த இன்ஆக்டிவ் குரோமாட்டின். இந்த மாதிரி
மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தது அப்படின்னா அது இன்ஆக்டிவ் கண்டிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரொம்ப ஈஸி தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்டர்ஃபேஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபரையும் மைட்டாட்டிக் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோமோட டயமீட்டரும் வேரி ஆகுது. 200 to 300 நானோமீட்டர் இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, இதில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்றத குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைசஸ் ஃப்ரம் த ஃபோல்டிங் ஆஃப் த நியூக்ளியோசோம். நியூக்ளியோசோமில் இருந்து 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைசஸ் ஆகி அது என்ன பண்ணுது அப்படின்னா செயின்ஸ் இன்டு ஏ சொலனாய்ட். அது நிறைய சொலனாய்ட் ஃபார்மட் மாதிரி கன்வெர்டட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஹேவிங் 6 நியூக்ளியோசோம். தட் மீன்ஸ் நியூக்ளியோசோம்லேருந்து 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைசஸ் ஆகி அது 6 நியூக்ளியோசோம்ஸை வந்து என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணுது. இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னது, சொலனாய்ட். புரியுதா என்ன பேசுகிறேன்னு? தென் அடுத்து this structure is stabilized by interaction between different H1 molecule. ஸோ இந்த 6 நியூக்ளியோசோம்ஸையும் இந்த இன்ட்ராக்ட் பண்ணி இணைக்கக்கூடிய ரோலை வந்து டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அப்ளை பண்ணுது. ஓகேங்களா? திருப்பி பாருங்களேன், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 200 to 300 நானோமீட்டர் இருக்கிறது இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். ஓகேங்களா? தென் 30 நானோமீட்டர் வந்து நியூக்ளியோசோம்லேருந்து வந்து இது அமைப்புக்கு இந்த செயின்ஸுக்கு பேர் சொலனாய்டு. இது வந்து 6 நியூக்ளியோசோம்ஸ் பெர் டர்னை வந்து என்ன பண்ணுது, வித் ஹெல்ப் ஆஃப் த H1 மாலிகுல்ஸ் மூலமாக என்ன பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேங்களா? டிஎன்ஏ இஸ் சொலனாய்ட் அண்ட் பேக்டு அபவுட் 40 ஃபோல்ட்ஸ். ஒரு டிஎன்ஏவில் இந்த மாதிரி 40 ஃபோல்டு சொலனாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, பேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஹைராக்சியல் நேச்சர் ஆஃப் த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். நம்ம புக்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அடிஷன் செட் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரெக்யர்ட் ஃபார் பேக்கேஜிங் ஆஃப் த குரோமோட்டின் அட் ஹையர் லெவல். இது மட்டும் பத்தாது, இன்னும் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை டிஎன்ஏ பேக்கேஜ் பண்ணணும்னா இன்னும் அடிஷ்னலாக நிறையா வந்து என்ன பண்ணும், தேவைப்படும். தட் இஸ் குரோமோட்டின் இன் ஹையர் லெவல், நம்மள மாதிரி ஹையர் ஸ்பீசிஸ்க்கு. அண்ட் ஆர் ரெஃபர்டு டு அஸ் அ நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன் சொல்கிறோம். தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு புரியுதா? அதாவது ஹையர் ஸ்பீசிஸ் போக போக இந்த சொலனாய்டோட கவுண்டிங், இந்த ஃபோல்டிங்கோட கவுண்டிங்ஸ் வந்து என்ன பண்ணும், கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரி ஃபார்மட்டை ஃபேசிலேட் பண்ணணும் அப்படின்னா அதில் சர்டைன் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. இப்போ யூகேரியாட்ஸ் நம்மலாம், நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்மட் இருக்கும். ஸோ இந்த தொடர்ச்சியான ஃபார்மட்டை ஃபேசிலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்டைன் ஃபார்மட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக சர்டைன் ப்ரோட்டீனியஸ் நேச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. சரியா? தென் அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன் NHC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் இன் டைப்பிக்கல் நியூக்ளியஸ் சம் ரீஜன்ஸ் ஆஃப் த குரோமோட்டின்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. ஒரு நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா குரோமாட்டினோட சில ஏரியாக்கள் லூஸாக பேக்கப் ஆகிருக்கும், லைட்டாக ஸ்டெயின் ஆகிருக்கும். அண்ட் ஆர் ரெஃபர்டு டு அஸ் அ யூக்ரோமாட்டின். ஒரு நியூக்ளியஸுக்குள்ளே லூஸாக பேக் ஆகி லைட் ஸ்டெயினோடு இருந்ததுன்னா அதை யூக்ரோமாட்டின்னு சொல்கிறோம். தென் டைட்லி பேக்கப் ஆகி டார்க் ஸ்டெயினில் இருந்ததுன்னா அதை ஹெட்டிரோக்ரோமாட்டின் சொல்கிறோம். யூக்ரோமாட்டினில் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஆக்டிவாக நடக்குது. ஹெட்டிரோக்ரோமாட்டினில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இன்ஆக்டிவாக நடக்குது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்னது, ஒரு ஹிஸ்டோன் 2 மாலிகுல்ஸ் இருக்குது. ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்னா அதை மொத்தமாக சேர்த்து வந்து 4, அதாவது 4 ஹிஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால 2 மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால அதை டோட்டலி நம்ம ஹிஸ்டோன் ஆக்டோமஸ்ன்னு சொல்கிறோம், 8ன்னு சொல்கிறோம். அதோட டிஎன்ஏ சேர்ந்து ஒரு நியூக்ளியோசோமை உருவாக்குது. ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் எது வந்து கனெக்ட் பண்ணுதுன்னா H1. இந்த H1 வந்து டைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். லூசனாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன ஆயிரும், உள்ளே என்ட்ரி ஆகிறதும் வெளியில் போகிறதாகவும் இருக்கும். ஸோ ஹையர் ஸ்பீசிஸ் போக போக ஒரு 40 ஃபோல்ட்ஸ் கிட்ட 30 நானோமீட்டரில் நியூக்ளியோசோம்ஸ்லேருந்து வந்து அது வந்து என்ன பண்ணும், 6 நியூக்ளியோசோம்ஸை டைட்டாக ஃபோல்டப் பண்ணி ஒரு சொலனாய்ட் ஃபார்மட்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி 40 ஃபோல்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஹையர் ஸ்பீசிஸில் போக போக இதனோட கவுண்டிங் வந்து என்ன பண்ணும், கூடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சர்டைன் குரோமோசோமல் ஃபார்மட்டு ஹையர் லெவலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, குரோமாட்டின் அட் ஹையர் லெவல். இந்த அடிஷ்னல் செட்டப் ஆஃப் ப்ரோட்டீன் இன்னும் அதிக புரதங்களை உற்பத்தி பண்ண சில ஹையர் ஸ்பீசிஸில் வந்து என்ன பண்ணுது, NHC நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ஃபார்மட் உதவுது. இதில் வந்து யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின் இருக்குது. யூக்ரோமாட்டின்னா டைட்டாக இருக்கும், லைட்லி ஸ்டெயின்டாக இருக்கும். தென் லூஸ்லி பேக்கப் ஆகிருக்கும் யூக்ரோமாட்டின். தென் அடுத்து வந்து ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னா என்னது,
ஸ்டெயின் டார்க்காக இருக்கும், டைட்லி பேக்கப் ஆகிருக்கும். யூக்ரோமேட்டினில் தான் ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்டிவாக நடக்கும். ஹெட்டிரோக்ரோமேட்டினில் வந்து என்ன பண்ணும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அடுத்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். மிஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுவேன். இந்த செஷனில் ரொம்ப வேகமாக போயிருக்கோம், அதிகமான டைமிங் எடுத்துக்கிறதுனால. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக நான் டீச் பண்ணதை கவனிச்சுட்டு புக்கை ரீட் பண்ணிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.